நம்ம சேனலை சப்ஸ்கிரைब பண்ணாதவங்க சப்ஸ்கிரைब பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். இப்போ இந்த டயலாக நீங்க கேளுங்க. कल मैंने उसे पहली बार देखा था और उसे देखते ही लव हो गया. देख तेरी शादी का जोड़ा आ गया. मेरी शादी का जोड़ा मुझसे पहले कोई नहीं देखेगा. கேட்டுட்டீங்களா? இப்போ இதோட மீனிங்கை நம்ம பார்க்க போறோம். என்னன்றது ஃபர்ஸ்ட் பாருங்க. कल मैंने उसे पहले बार देखा था. कल நேற்று, मैंने நான், उसे அவளை, पहले बार முதன் முறையாக, देखा था பார்த்தேன். இத தேக்கான்றது பார்த்தேன். கல் मैंने उसे पहले बार देखा था. இதுதான் அதோடைய அர்த்தம். அடுத்தது उसे देखते ही அவளை பார்த்ததும், लव हो गया காதல் வந்தது. उसे देखते ही लव हो गया காதல் வந்தது. कल मैंने उसे पहली बार देखा था और उसे देखते ही लव हो गया. இதுதான் அதோடைய அர்த்தம். அடுத்தது उसे देखते ही அவளை பார்த்ததும், लव हो गया காதல் வந்தது. उसे देखते ही लव हो गया காதல் வந்தது. देख तेरी शादी का जोड़ा आ गया. मेरी शादी का जोड़ा मुझसे पहले कोई नहीं देखेगा. रुको. அடுத்தது இப்போ இதுல நம்ம என்ன சொல்றோம், ஹீரோயினை கூப்பிடுறாங்க. தானி தேக் தேரா ஷாதி கா கப்படா ஆ கயா. தானின்றது அந்த ஹீரோயினுடைய பெயர். தேக் பாரு, தேரா தேரான்னா உன்னுடைய, ஷாதி கா கப்படா திருமணத்தோடைய ட்ரெஸ்ஸு, ஆகையா வந்துருச்சு. மேரா ஷாதி கா கப்படா முஜ்சே பஹலே கொய் நஹி தேக் சக்தா. ஸோ இப்போ ஹீரோயின் தானின்றவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, மேரா ஷாதி கா கப்படா என்னுடைய திருமணத்துடைய ட்ரெஸ்ஸு, முஜ்சே பஹலே எனக்கு முன்னாடி, யாரும் கொய் நஹி தேக் சக்தா பார்க்க முடியாது, நஹி தேக் சக்தா அதாவது பார்க்க முடியாது அப்படின்றது அர்த்தம். ருக்கோ நெல்லு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. देख तेरी शादी का जोड़ा आ गया. मेरी शादी का जोड़ा मुझसे पहले कोई नहीं देखेगा. रुको. மேரா ஷாதி கா கப்படா என்னுடைய திருமணத்தினுடைய ட்ரெஸ்ஸு, முஜ்சே பஹலே எனக்கு முன்னாடி, கொய் நஹி தேக் சக்தா யாரும் பார்க்க முடியாது, ருக்கோ நெல்லுங்க. இதுதான் அந்த டைலாக். देख तेरी शादी का जोड़ा आ गया. मेरी शादी का जोड़ा मुझसे पहले कोई नहीं देखेगा. रुको. रानी पुत्र मेहंदी तो खत्म कर ले. ओ पापा जी आज मेरी शादी आज प्लीज फुल टाइम पे हुई और अगर इतनी जल्दी तो आप करा लो मेहंदी. कमाल है. அடுத்தது இப்போ அந்த ஹீரோயினோடைய அப்பா சொல்றாரு, தானி மெஹந்தி கா கதம் கர் தே அப்படின்றார். மெஹந்தி கா கதம் கர் தே அப்படின்னு சொன்னா, மெஹந்தின்னா அந்த மருதாணி, அந்த ஹிந்தியில் மெஹந்தின்னு சொல்லுவாங்க. இப்போ தானி தானி மெஹந்தியை முடிச்சிரு அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம். அதாவது கையில் மருதாணி வைக்கிறது முடிச்சிரு அப்படின்றது அதோடைய அர்த்தம். அதை எப்படி சொல்லணும், தானி மெஹந்தி கா கத்தம் கர்தே அப்படின்னு. இப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, ஓ பப்பா, பப்பா அப்படின்னு சொன்னால் ஹிந்தியில் அப்பான்றது அர்த்தம். ஏ ஷாதி யா டைம் டேபிள், இது திருமணமா இல்லை டைம் டேபிளா அப்படின்னு அவ சொல்கிறா. रानी पुत्र मेहंदी तो खत्म कर ले. ओ पापा जी आज मेरी
शादी आज प्लीज कोई टाइम टेबल और अगर इतनी जल्दी तो आप करा लो मेरी। कमाल है। देखा सुरेंद्र, लाइव पर सैकड़ों बच्चों को मैंने सीधा कर दिया है, बस अपनी ही बेटी से आ गया प्रोफेसर गुप्ता। लड़का भी कुछ चुना है साहबजादी ने। लव मैरिज आजकल का फैशन है जी। இப்போ இவர் இந்த அப்பான்னு சொன்னார் இல்லையா, அந்த பொண்ணு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த அப்பா வந்து ஒருத்தர்கிட்ட பேசுகிறார். அவர் பேர் வந்து சுரீந்தர். देखो सुरिंदर, पार सुरिंदर, लाइफ भर लाइफुल्ला बच्चों को सीधा करने, बच्चों को குழந்தைகளை சீதா கர்னே ஸ்ட்ரைட்டா அதாவது நல்வழிப்படுத்த இருந்தது. பட் அப்னி பேட்டி கோ என்னுடைய பொண்ணை இஸ் ப்ரொஃபஸர் குப்தா, இந்த ப்ரொஃபஸர் குப்தா அதாவது அவரோட பேர் வந்து ப்ரொஃபஸர் குப்தா சீதா நஹி கர் பாயா நல்வழிப்படுத்த முடியவில்லை. லடுக்கா கி கூப் சுனாயா, லடுக்கான்னா பிரைடு, இந்த இடத்துல மணமகளை இவளாவே தேர்ந்தெடுத்தாள். கூப் சுனாயா, சுனாயா அப்படின்னா செலக்ட் பண்ணிண்டா அப்படின்றது அர்த்தம். ஏ லவ் மேரேஜ் ஹே, இது லவ் மேரேஜ். ஆஜ் ஏ ஃபேஷன் ஹோ கயா, இது ஃபேஷன் ஆயிடுச்சு. ஆஜ்னா இன்னைக்கு, ஏ ஃபேஷன் ஹோ கயா இன்னைக்கு இது ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப ஒரு தடவை பார்ப்போம். देखा सुरेंद्र, लाइव पर सैकड़ों बच्चों को मैंने सीधा कर दिया है, बस अपनी ही बेटी से आ गया प्रोफेसर गुप्ता। लड़का भी कुछ चुना है साहबजादी ने। लव मैरिज आजकल का फैशन है जी। देख सुरिंदर, सुरिंदर पाரு, लाइफ भर लाइफुल्ला बच्चों को குழந்தைகளை சீதா கர்னே மே ஸ்ட்ரைட்டா நல்வழிப்படுத்த, பட் அப்னி பேட்டி கோ ஆனா என்னுடைய பொண்ணை இஸ் ப்ரொஃபஸர் குப்தா, இந்த ப்ரொஃபஸர் குப்தா சீதா நஹி கர்பாயா நல்வழிப்படுத்த முடியவில்லை. அதுதான் சீதான்னா, சீதான்றது ஆக்சுவலி பேச்சு வழக்கில் ஸ்ட்ரைட்டுன்றது, பட் சீதா ஸ்ட்ரைட் பண்ண முடியலன்றது அர்த்தம் கிடையாது, நல்வழிப்படுத்த முடியவில்லை அப்படின்றது இதோடைய அர்த்தம். லடுக்கா பி, இந்த மேரேஜ் நடக்குது இல்லையா, இந்த லடுக்காவையும் அதாவது பையனையும் கூப் சுனாயா, கூப்னா இவளே செலக்ட் பண்ணா. ஏ லவ் மேரேஜ் ஹே, இது லவ் மேரேஜ். ஆஜ் ஏ ஃபேஷன் ஹோ கயா, இப்பெல்லாம் இது வந்து ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. देखा सुरेंद्र, लाइव पर सैकड़ों बच्चों को मैंने सीधा कर दिया है, बस अपनी ही बेटी से आ गया प्रोफेसर गुप्ता। लड़का भी कुछ चुना है साहबजादी ने। लव मैरिज आजकल का फैशन है जी। இப்போ பொண்ணை பார்த்து சொல்றாரு. தானி एक मिनट, தானி ஒரு நிமிஷம், டஹர், டஹர்னா நில்லு, பஹச்சான் கவுன் ஹே, பஹச்சான்னா ஐடென்டிஃபை, அதாவது பஹச்சான் கவுன் ஹேன்னா இதை யாருன்னு கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னு தமிழில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ய சுரிந்தர் ஹே, இதுதான் சுரிந்தர். மேரா சப்சே ஃபேவரட் ஸ்டூடெண்ட், என்னுடைய எல்லாரையும் ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட்டு இவன் தான். யாத் ஹே, நினைவிருக்கா, ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்கிறது ஹிந்தியில் யாத் ஹே. இஸ்கே பாரே மே முலாகாத் கர்த்தா தா, இவனை பற்றி நான் சொல்லிட்டே இருப்பேனே அப்படின்றது தான். இஸ்கே பாரே மே, இவனை பற்றி, முலாகாத் கர்த்தா தா, எப்போவுமே சொல்லிட்டே இருப்பேனே, அதுதான் முலாகாத் கர்த்தா தா. तानी पुत्र एक मिनट है, पहचान कौन है? तो सुरेंद्र है, मेरा सबसे फेवरेट स्टूडेंट। याद है मैं तुम्हें इसके बारे में बोला करता था। டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பேனே, சொல்லிகிட்டே இருப்பேனேன்றது முலாகாத் கர்த்தாத்தான்றது அர்த்தம். तानी पुत्र एक मिनट है, पहचान कौन है? तो सुरेंद्र है, मेरा सबसे फेवरेट स्टूडेंट। याद है मैं तुम्हें इसके बारे में बोला करता था। இப்போ தானி சொல்றாங்க. ओह माय गॉड, यू आर सुरिंदर। आपको पता नहीं है जी, आपकी वजह से मुझे लाइफ में कितनी परेशानियां उठानी पड़ी है। मेरी वजह से? हाँ जी,
थ्रू आउट स्कूल एंड देन थ्रू आउट कॉलेज मैंने बस एक ही बात सुनी है, सुरिंदर जैसे मार्क्स क्यों नहीं आते, सुरिंदर जैसे बड़ों की इज्जत करना सीखो, सुरिंदर ने ये किया था, सुरिंदर ने वो किया था। और तो और ये तो हमारी शादी भी कराना चाहते थे। नहीं जी। अरे क्या नहीं नहीं, मैं बोल रही हूँ ना, बड़ा सीरियसली कहा था उन्होंने मुझे, सुरिंदर जैसे लड़का बड़े किस्मत वालों को मिलता है। वैसे आप नहीं जानते जी, मुझसे ज्यादा आपको प्यार करते हैं पापा जी। अब बोल दी जाएगी, चुप रह जा। आ रही हूँ। अच्छा जा। अच्छा जी, इट वाज नाइस मीटिंग यू, बाय। नाइस जी, नाइस। என்ன சொல்கிறாங்க, ஓ மை காட் யூ ஆர் சுரீந்தர், நீங்கள் தான் சுரீந்தரா அப்படின்னு கேட்குறாங்க. ஜி இப்போ சுரீந்தர் சொல்கிறாரு, ஆமாங்க. ஆக்கே வஜஸ்ஸே, இப்போ இதை சொல்கிறது தானி, அந்த தானின்றவங்க சொல்கிறாங்க. ஆப்கோ பத்தா நஹி ஜி, உங்களுக்கு தெரியாது. ஆப்கோ உங்களுக்கு, பத்தா நஹி தெரியாது. ஜி ஜின்னா அதுதான், நீங்கள் உங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்லே, அதுதான். ஆப்கே வஜஹ்ஸே, உங்களால் லைஃப்பில் கித்தனி பரேஷானி உட்டானி படி. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது உங்களால் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது, ஆப்கோ பத்தா நஹி ஜி, உங்களுக்கு தெரியாதுங்க. ஆப்கே வஜஹ்ஸே, உங்களால் லைஃப்பில் கித்தனி பரேஷானி உட்டானி படி, லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் சந்திக்க வேண்டி இருந்தது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ओ माय गॉड, यू आर सुरिंदर। आपको पता नहीं है जी, आपकी वजह से मुझे लाइफ में कितनी परेशानियां उठानी पड़ी है। मेरी वजह से? हाँ जी, थ्रू आउट स्कूल एंड देन थ्रू आउट कॉलेज मैंने बस एक ही बात सुनी है, सुरिंदर जैसे मार्क्स क्यों नहीं आते, सुरिंदर जैसे बड़ों की इज्जत करना सीखो, सुरिंदर ने ये किया था, सुरिंदर ने वो किया था। और तो और ये तो हमारी शादी भी कराना चाहते थे। नहीं जी। अरे क्या नहीं नहीं, मैं बोल रही हूँ ना, बड़ा सीरियसली कहा था उन्होंने मुझे, सुरिंदर जैसे लड़का बड़े किस्मत वालों को मिलता है। वैसे आप नहीं जानते जी, मुझसे ज्यादा आपको प्यार करते हैं पापा जी। अब बोल दी जाएगी, चुप रह जा। आ रही हूँ। अच्छा जा। अच्छा जी, इट वाज नाइस मीटिंग यू, बाय। नाइस जी, नाइस। आपको पता नहीं, உங்களுக்கு தெரியாது. आपको உங்களுக்கு, பத்தா नहीं தெரியாது. ஜீன்னா தெரியாதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஆப்கே வஜஹ் சே, ஆப்கே உங்களால், அதாவது உங்கள், ஆப்கே வஜஹ் சே அப்படின்னா உங்களால் அப்படின்றது அர்த்தம். லைஃப்பில் கித்னி எவ்வளவு, பரேஷானி உட்டானி படி, பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருந்தது. பிரச்சனைகள் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ், பரேஷானி அப்படின்றது. உட்டானி சந்திக்க வேண்டி இருந்தது படி. மேரி வஜஹ்ஸே, இப்போ அவர் சொல்கிறாரு என்னாலையா அப்படின்னு அவர் சொல்கிறார். மேரி வஜஹ்ஸே, என்னாலையா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இப்போ அவங்க சொல்கிறாங்க, த்ரூ அவுட் ஸ்கூல் அண்ட் காலேஜ், ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் முழுக்கவும், சுரேந்தர் ஜெய்சே, சுரேந்தர மாதிரி, மார்க்ஸ் நஹி ஆத்தே, மார்க்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேந்தர் ஜெய்சே படே கி இஜ்ஜத் நஹி ஆத்தே, சுரேந்தரை போல, சுரேந்தர் ஜெய்சே, சுரேந்தர் போல, படே, படேன்னா பெரியவர்கள், பெரியவர்களை, படே கே அப்படின்னா பெரியவர்களை, இஜ்ஜத் அப்படின்னு சொன்னால் மரியாதை, நஹி ஆத்தே அதாவது இஜ்ஜத் நஹி ஆத்தே அப்படின்னு சொன்னால் மரியாதை கொடுக்கறதுக்கு வரமாட்டேங்குது அப்படின்றது அதோடைய அர்த்தம். சுரேந்தர் நே ஏ கியாத்தா, சுரேந்தர் நே ஓ கியாத்தா, சுரேந்தர் இது செய்தான், சுரேந்தர் அது பண்ணான் அப்படின்னு சொன்னார். அதாவது கியா அப்படின்னா செய்தான், ஓ இது கியா அப்படின்னு சொன்னால் இது செய்தான். ஓ கியா, ஏ கியான்னா இது செய்தான், ஓ கியா அப்படின்னு சொன்னால் அது செய்தான். ஏ பி ஹம்கோ ஷாதி பி கர்னா சாத்தே தே. ஸோ இவரும் நமக்கு திருமணம் பண்ணணும்னு நினச்சாரு, அதாவது நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாரு. ஏ பி இவரும், ஹம்கோ நமக்கு, ஷாதி பி திருமணமும், கர்னா சாத்தாத்தே ஸோ திருமணமும் பண்ணணும்னு நினச்சாரு. இப்போ அவர் சொல்கிறாரு நஹி நஹி, இல்லை இல்லை. அரே இப்போ அவங்க சொல்கிறாங்க, அரே கியா நஹி,
ஏன் இல்லை அப்படின்னு அவங்க மை போல் ரஹா ஹூன்னா நான் சொல்கிறேன் இல்லையா, மை போல் சொல்கிறேன், ரஹா ஹூ அப்படின்னா நான் சொல்கிறேன் இல்லையா அப்படின்ற. படா சீரியஸ் ஹே, இது உண்மையிலேயே நான் சொல்கிறேன், சீரியஸாக தான் சொல்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஆப்கோ நஹி மாலும், ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியாது, இது தெரியாது. கி முஜ்சே ஜியாதா, என்னை விட, ஆப் சே ஹி பியார் கர்த்தா ஹை, என்னை விட உங்களை தான் லவ் பண்ணுறாரு அவர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆப் சே ஆக்சுவலி ஆப்கோ மாலும் நஹி ஹை கி, ஆக்சுவலி உங்களுக்கு தெரியாதுங்க, முஜ்சே ஜியாதா என்னை விட, ஆப்சே ஹி உங்களை தான், பியார் கர்த்தா ஹை உங்களை தான் லவ் பண்ணுறாரு, அதாவது லவ்னா அஃபெக்ஷன் இந்த இடத்துல பண்ணுறாரு. போல்தி ஜாயங்கி, இவ பேசிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. Oh my God, you are सुरेंद्र. आपको पता नहीं है जी, आपकी वजह से मुझे लाइफ में कितनी परेशानियां उठानी पड़ी है. मेरी वजह से? हाँ जी, थ्रू आउट स्कूल एंड देन थ्रू आउट कॉलेज मैंने बस एक ही बात सुनी है, सुरेंद्र जैसे मार्क्स क्यों नहीं आते, सुरेंद्र जैसे बड़ों की इज्जत करना सीखो, सुरेंद्र ने ये किया था, सुरेंद्र ने वो किया था. और तो और ये तो हमारी शादी भी कराना चाहते थे. नहीं जी. अरे क्या नहीं, मैं बोल रही हूँ ना, बड़ा सीरियसली कहा था उन्होंने मुझे, सुरेंद्र जैसे लड़का बड़े किस्मत वालों को मिलता है. वैसे आप नहीं जानते जी, मुझसे ज्यादा आपको प्यार करते हैं पापा जी. अब बोल दी जाएगी, चुप रह जा. आ रही हूँ. अच्छा जा. अच्छा जी, इट वाज नाइस मीटिंग यू. बाय. नाइस जी, नाइस. இப்போ ஆக்சுவலி ஆப்கோ நஹி மாலும், ஆக்சுவலா ஆப்கோ உங்களுக்கு, நஹி மாலும் தெரியாது, என்ன அப்படின்னா அதுதான் கி. முஜ்சே ஜியாதா என்னை விட, ஆப்சே ஹி உங்கள் மேலே தான், பியார் கர்த்தா ஹை அதிகமாக ரொம்ப பாசம் வச்சிட்டு இருக்கிறது உங்கள் மேலே தான் அப்படின்றது அதோடைய அர்த்தம். முஜ்சே ஜியாதா என்னை விட, ஆப்சே ஹி உங்கள் மேலே தான், பியார் கர்த்தா ஹை அப்படின்றது சொல்கிறாரு. Oh my God, you are सुरेंद्र. आपको पता नहीं है जी, आपकी वजह से मुझे लाइफ में कितनी परेशानियां उठानी पड़ी है. मेरी वजह से? हाँ जी, थ्रू आउट स्कूल एंड देन थ्रू आउट कॉलेज मैंने बस एक ही बात सुनी है, सुरेंद्र जैसे मार्क्स क्यों नहीं आते, सुरेंद्र जैसे बड़ों की इज्जत करना सीखो, सुरेंद्र ने ये किया था, सुरेंद्र ने वो किया था. और तो और ये तो हमारी शादी भी कराना चाहते थे. नहीं जी. अरे क्या नहीं, मैं बोल रही हूँ ना, बड़ा सीरियसली कहा था उन्होंने मुझे, सुरेंद्र जैसे लड़का बड़े किस्मत वालों को मिलता है. वैसे आप नहीं जानते जी, मुझसे ज्यादा आपको प्यार करते हैं पापा जी. अब बोल दी जाएगी, चुप रह जा. आ रही हूँ. अच्छा जा. अच्छा जी, इट वाज नाइस मीटिंग यू. बाय. नाइस जी, नाइस. அவங்க அப்பா சொல்கிறார், போல்தே ஜாயங்கி பேசிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ அங்கே ஃபங்க்ஷனில் இன்னொருத்தரை அவங்கள கூப்பிட்றாங்க, தனி கம் ஹியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அரே ஆ ரஹா ஹூம், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ஐ மீட் யூ பை ஜாத்தி ஹூம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அடுத்தது நைஸ் டு மீட் யூன்னு சொல்லிட்டு இவர் இது பண்ணிடுறாரு. बोल दी जाएगी, चुप रह जा. आ रही हूँ. अच्छा जा. अच्छा जी, इट वाज नाइस मीटिंग यू. बाय. नाइस जी, नाइस. हाँ, ये सच है, उसे देखते ही लव हो गया था. उसका ब्यूटीफुल चेहरा, उसका मस्ती में नाचना, उसका दिल खोलकर हंसना, ऐसा लग रहा था कि पहली बार किसी लड़की को देख रहा हूं. बड़ी अजीब फीलिंग हो रही थी जी. अच्छा भी लग रहा था और दर्द भी हो रहा था. இப்போ हाँ ये सच है, ஆமா இது உண்மை. मुझे उसे देखते ही, मुझे எனக்கு,
உசே அவளை தேக்தே ஹி பார்த்ததும் லவ் ஹோ கயா காதல் வந்தது. உஸ்கா பியூட்டிஃபுல் செஹரா அவளுடைய அழகான செஹரா அப்படின்னு சொன்னால் முகம். உஸ்கா மஸ்தீம்னி நாச்னா மஸ்தீம்னி நாச்னா அப்படின்னு சொன்னால் அதாவது எப்படி நல்ல டான்ஸ் ஆடுறது சந்தோஷமாக டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி ஒரு இதுதான் நம்ம சொல்கிறது மஸ்தீம்னி நாச்னா. நாச்னா ஆட்டம் டான்ஸு. மஸ்தீம்னி நாச்னான்னா சந்தோஷமாக ஆடுறது நல்ல டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி சொல்கிற இது. உஸ்கா தில்கோ ஹஸ்னா வெளிப்படையாக நல்லா சிரிக்கிறது இதெல்லாமே. ஐசா லக் ரஹாத்தா ஒரு எப்படி தோணுது அப்படின்னாக்க கி பெஹலே பார் முதன்முறையாக ஏக் லடுக்கி கோ ஒரு பொண்ணை தேக் ரஹா ஹூம் பார்த்துட்ருக்கேன். லேக்கின் ஆனா ஏ ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் ஹோ ரஹி தி இது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்கை வந்து எனக்கு கொடுக்குது. ஒரு சமயம் ஏக் சமய் அச்சபி ஹோ லகா தா ஒரு சமயம் நல்லாவும் இருக்கு அதுதான் ஏக் சமய். அச்சாபி அச்சான்னா நல்லா நல்லாவும் இருக்கு அதான் அச்சாபி ஹோ லகாத்தா அதுதான் நல்லாவும் இருக்குது. और மற்றும் दर्द भी வலியும் வலின்னா दर्द ஹிந்தியில் दर्द भी हो रहा था வலிச்சிட்டும் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். हाँ ये सच है, उसे देखते ही लव हो गया था. उसका ब्यूटीफुल चेहरा, उसका मस्ती में नाचना, उसका दिल खोलकर हंसना. ऐसा लग रहा था कि पहली बार किसी लड़की को देख रहा हूँ. बड़ी अजीब फीलिंग हो रही थी जी. अच्छा भी लग रहा था और दर्द भी हो रहा था. இப்போ ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. இதில் ஹீரோயின் வந்து நஹி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகிறாங்க. क्या हो गया जी? ஜி क्या हो गया என்ன ஆச்சுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஜி அப்படின்றது மரியாதையாக சொல்கிற ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் வேர்டு. இதில் வந்து ஜி क्या हो गया क्या என்ன हो गया என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு क्या हो गया அப்படின்னு நம்ம சொல்லுவோம். क्या हो गया जी? जी बारातियों की बस का एक्सीडेंट हो गया. कह रहे हैं कोई नहीं बचा. अब तक चलिए. ஜி கியா ஹோ கயா அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க ஆச்சு அப்படின்னு அவர் கேட்குறாரு. இதுக்கு அடுத்தது அவர் சொல்கிறார், இன்னொருத்தர் சொல்கிறாரு, பர்த்தியோம் கி பஸ் கா ஆக்சிடென்ட் ஹோ கயா. பர்த்தியோம் கி பஸ் அப்படின்னு சொன்னால் அதாவது மணமகனுடைய பஸ்ஸு, மணமகன் வீட்டாருடைய பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, ஆக்சிடெண்ட் ஹோ கயா அப்படின்னு அவர் சொல்கிறார். கஹ் ரஹா ஹே சொல்லிட்டு இருக்காங்க, கொய் நஹி பச்சா யாரும் பிழைக்கவில்லை. கொய் நஹி பச்சா கொய் யாரும், நஹி பச்சா பிழைக்கவில்லை அப்படின்றது தான் அப்படி சொல்கிறாங்க. क्या हो गया जी? जी बारातियों की बस का एक्सीडेंट हो गया. कह रहे हैं कोई नहीं बचा. अब तक चलिए. हार्ट अटैक तो फॉर
father get fast. ஸோ ஹார்ட் அட்டாக்கு காரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே அவங்க அப்பாவுக்கு, அதாவது தானியோடைய அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது. ஹார்ட் அட்டாக் வந்த உடனே அங்கே ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கார் கொண்டு வாங்க, கம் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாருங்க. मैसिव हार्ट अटैक था. हम लोगों से जो कुछ भी हो सका हमने सब कुछ ट्राई कर लिया. अगेन रब्ती मर्सी. आप लोगों में सुरेंद्र कौन है? இப்போ டாக்டர் வந்து எக்ஸாமின் பண்ணுறாங்க, என்ன நடக்குது. இப்போ வந்து சொல்கிறாரு, டாக்டர் சேஸ் மேசிவ் ஹார்ட் அட்டாக் தான். ஸோ சீரியஸான ஒரு ஹார்ட் அட்டாக்கு. हम जो कुछ है हम ट्राई किया था जी 50%. हम நாங்கள், जो कुछ है எது இருக்கோ, हम ट्राई किया था நாங்கள் முயற்சி செஞ்சிட்டோம். जी 50%, 50% தான். आप लोग में सुरिंदर कौन है? உங்களில் யார் சுரீந்தர்? आप लोग में உங்களில் சுரீந்தர் कौन है? சுரீந்தர் யாரு? मैसिव हार्ट अटैक था. हम लोगों से जो कुछ भी हो सका हमने सब कुछ ट्राई कर लिया. अगेन रब्ती मर्सी. आप लोगों में सुरेंद्र कौन है? இப்போ அவர் வந்து சுரீந்தர்ன்றவர் உள்ளே போகிறாரு. உள்ளே போகும்போது அந்த தானியோடைய அப்பா வந்து ப்ரொஃபஸர் வந்து பேசுகிறார். देख पुत्र, तानी को मैंने बड़े लाड से पाला है. वो बच्ची है. देखो पुत्र, तानी को बहुत प्यार से पाला है. तानी को देखो पुत्र அப்படின்னு சொன்னா பார் மகனே அப்படின்றது அர்த்தம். तानी को தானிங்க, बहुत प्यार से ரொம்ப பாசமாக, पाला है வளர்த்தேன், वो बच्ची है அவள் குழந்தை. देख पुत्र, तानी को मैंने बड़े लाड से पाला है. वो बच्ची है. बड़ी लहसूक है ரொம்ப சாஃப்ட். லஹ்சூக் அப்படின்னு சொன்னா சாஃப்ட். बड़ी लहसूक है அப்படின்னு சொன்னா சாஃப்ட். मेरी के बाद, मेरे के बाद எனக்கு பின்னாடி, अकेले टूट जाएंगे தனியா இருந்தான்னா உடைஞ்சு போயிடுவா. बड़ी नाजुक है, वो इन हालात में अकेले टूट जाएगी. तो ठीक समझे तो तानी से शादी कर ले पुत्र. तेरे हाथ में तानी का हाथ देखकर मैं बड़ी खुशी से राम जी के पास चला जाऊंगा. मेरे पास वक्त बड़ा कम है पुत्र. तू कहे तो मैं तानी से बात करूं. तुम ठीक समझे तो நீ சரின்னு நினைச்சேன்னாக்க தானி சே ஷாதி கர்லே, தானியை திருமணம் செய்து கொள். அதுதான் தானி சே ஷாதி கர்லே. ஷாதின்றது திருமணம், ஷாதி கர்லேன்னா செய்து கொள் அப்படின்றது அர்த்தம். தேரே ஹாத் மே உன்னுடைய கையில், தானி சுரக்ஷா தேக்கர், தானி வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கிறது பார்த்துட்டு, மை ஆராம் சே பீஸ்ஃபுல்லாக, ஆராம் சேன்னா ஆராம்ன்றது ரெஸ்ட், இந்த இடத்துல நான் பீஸ்ஃபுல்லாக மர் ஜாவுங்கா, மர் ஜானா சாத்தா ஹூம், நான் பீஸ்ஃபுல்லாக இறந்து போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மேரே பாஸ் व्रत बहुत कम समय है. व्रतன்றது டைம். ஸோ அதை ஹிந்தியில் சமைன்றது கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ என்கிட்ட டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. तुम तानी से बात करो, நீ தானி கிட்ட பேசு. तो ठीक समझे तो तानी से शादी कर ले पुत्र.
तेरे हाथ में तानी का हाथ देखकर मैं बड़ी खुशी से रब जी के पास चला जाऊंगा। मेरे पास वक्त बड़ा कम है पुत्र। तू कहे तो मैं तानी से बात करूं। मेरे पास व्रत कम है पुत्र. என்கிட்ட டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு மகனே, நீ டிசைட் பண்ணி சொல்லு. மேரே பாஸ் என்கிட்ட, व्रत அப்படின்னு சொன்னா டைம், கம் ஹே புத்ர அப்படின்னா சொல்றாரு. அதாவது டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நேரம் நெருங்கிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். அதனால நீ டிசைட் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறார். கை கொடுக்கறதுனா அவருக்கு அந்த ஒத்துக்கிற மாதிரி ஒரு இதை கொடுக்குறார். அப்போ பகுத் குஷி சே, ரொம்ப சந்தோஷமா. இப்போ தானியோட அப்பா ரொம்ப சந்தோஷமா, துமே தானி சே பாத் கரோ, நீ தானி கிட்ட பேசு, நானும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தானி வந்து அவரோட பொண்ணு வந்து அப்பா கிட்ட வந்து வரா. मुझे पता है पुत्र कि मुझे ये बात अभी तेरे से नहीं करनी चाहिए, पर क्या करूं, रब जी ने कुछ टाइम टेबल ऐसा बना दिया। मैंने आज तक तुझे किसी बात के लिए फोर्स नहीं किया और आज भी कोई जबरदस्ती नहीं करूंगा। बस जाते जाते एक आखिरी सलाह दूंगा। जिंदगी में कुछ रिश्ते हम खुद चुनते हैं और कुछ रिश्ते रब जी हमारे लिए चुनते हैं। बस तो सोच ले कि सुरेंद्र को भी उन्होंने ही तुम्हारे लिए चुना है। वाकई तेरी मर्जी, पर तुझे इस तरह अकेले छोड़कर जाऊंगा तो नींद नहीं आएगी पुत्र, कभी नींद नहीं आएगी, कभी नींद नहीं आएगी पुत्र। आप जैसा कहेंगे वैसा करूंगी पापा जी। रब ने बना दी जोड़ी, मुझे पता है पुत्री, எனக்கு தெரியும் மகளே அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. मुझे पता है, எனக்கு தெரியும். புத்ரி அப்படின்னா மகளே. मुझे ये बात, நான் இந்த வார்த்தையை तेरे से உன்கிட்ட नहीं करना चाहते, பேசணும்னு நினைக்கல, விரும்பல. लेकिन क्या करूं, ஆனா என்ன செய்ய, लेकिन ஆனால், क्या करूं என்ன செய்ய, ரப்ஜி ने, ரப்ஜி அப்படின்றது கடவுள், ने कुछ टाइम इसे बना दिया, ஸோ இந்த மாதிரி டைம் எனக்கு உருவாக்கிட்டாரு, அதுதான் அதோடைய அர்த்தம். कुछ टाइम बना इसे बना दिया, இந்த மாதிரி எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு சொல்கிறாரு. मैंने आज तक, நான் இன்னி வரைக்கும், आज तक இன்னி வரைக்கும், तुमसे किसी बात को फोर्स नहीं किया, எந்த விஷயத்துக்காகவும், किसी बात को அப்படின்னா எந்த விஷயத்துக்காகவும், ஃபோர்ஸ் नहीं किया எந்த விஷயத்துக்காகவும் ஃபோர்ஸ் பண்ணலை அப்படின்னு அவர் சொல்கிறார். और आज भी कोई समर्दिस्त नहीं करना, இன்னைக்கும் நான் அதை பண்ண போகிறது கிடையாது, அதுதான் அவர் சொல்கிறார். आज भी இன்னைக்கும், समर्दिस्त नहीं करना இன்னைக்கும் நான் பண்ண மாட்டேன், உனக்கு சாதகமாக தான் நான் பண்ண போகிறேன். बस
जाते जाते आना पोह पोह एक आखिरी सलाह दूंगा ஒரு சஜஷன் கொடுப்பேன் जिंदगी में ना வாழ்க்கையில कुछ रिश्ते சில रिलेटिव्स रिश्ते ना रिलेटिव्स हम खूब चुनते हैं नामला सेलेक्ट பண்ணுவோம் और कुछ रिश्ते இன்னும் சில रिलेटिव्स रब जी ने हमारे लिए चुनते கடவுள் நமக்காக செலக்ட் பண்ணுவார் रब जी அப்படின்றது கடவுள் हमारे लिए நமக்காக चुनते सेलेक्ट பண்ணுவார் बस तो सोच लो नहीं योचिको रब जी ने तुम्हारे लिए सुरेंद्र को चुनाया இப்போ बस तो सोच लो ஸோ நீ யோசிச்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்கிறார் ரப்ஜி நே கடவுள் வந்து துமாரேலியே உனக்காக சுரிந்தர் கோ சுனாயா சுரிந்தரை செலக்ட் பண்ணாரு பாக்கி தேரி மர்சி மற்றதெல்லாம் உன்னுடைய விருப்பம் அதான் மர்சின்னா விருப்பம் பட் துஜே இசை தர இந்த விதமாக இசி தரஹ்னா இந்த விதமாக அக்கேலே சோடுக்கர் தனியாக விட்டுட்டு அக்கேலே தனியாக சோடுக்கர் விட்டுட்டு மர் ஜாவுனா இறந்து போயிட்டேன்னாக்க முஜே பீஸ் நஹி ஆயேங்கி எனக்கு மனசில் இது இருக்காது பீஸ் இருக்காது அமைதி இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் அதோடைய அர்த்தம் आप जैसे कहेंगे वैसा ही करूँगा पापा இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ இந்த வார்த்தையை கேட்ட தன்னோட பொண்ணு தானின்றவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படியே பண்ணுறேன் அப்பா அப்படின்னு சொல்கிறாரு आप जैसे कहेंगे நீங்கள் जैसे எப்படி कहेंगे சொல்கிறீங்களோ वैसे ही அப்படியே கருங்கி செய்வேன் பப்பா அப்பா அப்படின்றது அர்த்தம் ஜீத்தே ரஹோ பேட்டி நல்லா இரு மகளே அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அவரை வாழ்த்துறாரு நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா 2 பேருக்கும் இது இது பண்ணி விட்டு நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு அவர் இறந்துடுறாரு கல்யாணம் நடக்குது இதுதான் அந்த சீன் मुझे पता है पुत्र कि मुझे ये बात अभी तेरे से नहीं करनी चाहिए पर क्या करूं रब जी ने कुछ टाइम टेबल ऐसा बना दिया मैंने आज तक तुझे किसी बात के लिए फोर्स नहीं किया और आज भी कोई जबरदस्ती नहीं करूंगा बस जाते जाते एक आखिरी सलाह दूंगा जिंदगी में कुछ रिश्ते हम खुद चुनते हैं और कुछ रिश्ते रब जी हमारे लिए चुनते हैं बस तो सोच ले कि सुरेंद्र को भी उन्होंने ही तुम्हारे लिए चुना है वाकई तेरी मर्जी पर तुझे इस तरह अकेले छोड़कर जाऊंगा नहीं आएगी पुत्र कभी नहीं आएगी पुत्र आप जैसा कहेंगे वैसा करूंगी पापा जी रब ने